இந்த மாத கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7ல இருந்து 9 வரைக்கும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7ல இருந்து 9 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12 7ல இருந்து 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நான் பலவீனமானங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது சொன்ன என் கிருபை உனக்கு போதும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு பெரிய பெரிய வெளிப்பாடுகள்லாம் வருது. அப்படி எல்லாம் நிறைய அற்புதம் இருக்கு. அவர் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது. ஜெபம் பண்ணா செத்து போனவங்களோட எழுச்சிக்கிறாங்க. ஜெபம் பண்ணா கண்ணுலாம் தெரியுது, நடக்க முடியாது நடக்கிறாங்க. இப்படி எல்லாம் நிறைய நடக்குது. இன்னொன்னு பரலோக தரிசனம் எல்லாம் அவருக்கு கிடைக்குது. இதெல்லாம் வர வர என்ன ஆயிடும், மனுஷனுக்கு என்ன ஆயிடும்னா நம்ம தான் பெரிய ஆளு, அப்பதான் நம்ம பார்த்தியா ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, ஜெபம் பண்ணா நடக்குது அப்படின்னு பெருமை வந்து அது ரொம்ப பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். அதனால கர்த்தர் அவர் உடம்புல ஒரு முள் கொடுத்தார். அந்த முள்ளு நிறைய பேர் நிறைய சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு பாவம் அவரால் விட முடியாத ஏதோ ஒரு பாவம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரு வியாதி இருந்தது. இப்ப வியாதிலாம் இருந்தா என்ன, ஜெபம் பண்ணா அற்புதம் மத்தவங்க அற்புதம் நடக்குது. ஆனா அவர் மேலே ஒரு வியாதி இருக்குன்னா இப்ப நான் மனுஷன் தான், என் வியாதி என்னால போக முடியல பாரு, இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு வைக்கிறதுக்காகவும். இன்னொரு எங்க பாஸ்டரோட பையன் சொல்லுவாரு, முள்ளுன்னா அவர் பொண்டாட்டியா இருக்கலாம், அவர் பொண்டாட்டியே ஒரு முள்ளு மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் சொல்லுவாரு. இப்போ நிறைய காரியங்கள்லாம் அதுல இருக்குது. ஆனா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், என் கிருபை உனக்கு போதும் அப்படி. என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு போதும் அப்படின்னு கும்பலா சொல்ல, உனக்கு போதும். தனிப்பட்ட விதத்துல அவர் சொன்னார். அப்ப ஆண்டவருடைய கிருபை தனிப்பட்ட விதத்துல நமக்கு செயல்பட முடியாது, கும்பலா இருக்கிறது இல்ல. ஒரு முறை ஒரு பெரிய பேங்க் மேனேஜர் ஒரு சென்னைக்கு பெரிய வெளியூர்ல இருந்து வந்திருந்தார். ஐயோ நம்ம புது இடத்துக்கு போறோமே, நம்மளுக்கு யார் உதவி செய்வா, எங்க போய் தங்குவோம், எப்படி சாப்பிடுவோம், நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி அங்கலாச்சிட்டு இருந்த போது அவங்க பஸ்ல இறங்கும் போதே ஒருத்தர் வந்து அவங்களுக்கான எல்லா காரியமும் செஞ்சு வச்சிருந்தாரு. எங்க போய் தங்குறது, என்ன சாப்பிடுறது, அவங்களுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு அவங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. பேக் தூக்குறது எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு ஒன்றும் அந்த மேனேஜருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது யாருன்னே தெரியல. பெருசா வந்தாரு, அவர் பாட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற எல்லாம் பண்றாருன்னு சொல்லி அவர் சாயங்காலமா கேட்டப்போ, ஏன் தம்பி யார் நீங்க நிறைய உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி, இவ்வளவு உதவி பண்ணீங்களே, ஏன் எங்க மேல இவ்வளவு அக்கறைன்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஐயா நான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கிறேன், ஒரு நாள் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டேன், நீங்க தான் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தீங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தீங்க, அந்த லெட்டரை வச்சுதான் எனக்கு வேலை கிடைச்சி நீங்க நல்ல பதவியில இருக்கிறேன் ஐயா, ஆனால் நீங்க தான் உதவி செஞ்சீங்க. அப்போ அந்த மேனேஜர் சொன்னாரு, யார் உங்களுக்கு வந்து நான் எப்போ கொடுத்தனே மறந்து போச்சு, உங்களுக்கு ஞாபகம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ மனுஷன் உதவி பண்றாங்கன்னா மறந்துடுவாங்க. யாருக்கு பண்றோம், ஏதோ லெட்டர் கொடுக்குறாங்கன்னா கூட உதவி பண்றாங்க கூட யாருக்கோ தான் பண்றோம், மனுஷனால அவ்வளவுதான் முடியும். ஒரு பர்சனலா இவங்களுக்கு தான் பண்ணணும்லாம் பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்க, மறந்துடும், அது சரியா வருமா வராதான்னு தெரியல. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, அவர் நம்ம தனிப்பட்ட விதங்கள்ல நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் தனிப்பட்ட காரியங்கள்ல நம்மை நடத்துகிறவர். தனிப்பட்ட என் கிருபை உனக்கு போதும். தனி நம்ம ஏதோ ஒரு நம்ம கிறிஸ்தவ மதத்துக்கு ஏதோ ஒரு சபைக்கு அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல அவர் நம்மோடு நிலைப்படுகிறார். யோவான் 1:46-47 சொல்லுது, அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அல்லேலூயா. அந்த நாத்தான் வேலை பிலிப்பு கூட்டிட்டு போகும்போது ஆண்டவர் சொல்ற, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனை கும்பல்ல ஏதோ பார்க்கல, அவனை தனிப்பட்ட விதத்துல அவனை பார்த்து ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ கபடற்ற உத்தம இருதயம் கபடற்ற இருக்குது,
அப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஊழியத்துல பயன்படுத்துவேன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் நமக்கு தனிப்பட்ட விதத்துல அவர் கிருபை போதுமா. ஏதோ கும்பல்ல இல்ல, ஏதோ சர்ச்சில் வரும்போது மட்டும் இல்ல, தனிப்பட்ட விதத்திலையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இரண்டாவது, இந்த மாதம் வாக்கு தத்துவம், இந்த மாதம் நமக்கு போதுமானவர். அதுதான் இந்த மாதம் நம்ம வாக்கு தத்துவம். அப்போ இந்த மாதம் அவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவருடைய கிருபை போதுமானது. இரண்டாவது, பலவீனத்திலே நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணவர். நம்முடைய பலவீனத்திலே அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. மார்க் 5:26-34 நான் வாசிக்கிறேன். மார்க் 5வது அதிகாரம் 26வது வசனம் 34வது வசனமும். மார்க் 5வது அதிகாரம் 26வது வசனம் 34வது வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாய்களும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களுக்கு போதுமானவர். இந்த வசனத்தை வாசி பார்த்தா அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, இப்ப டாக்டர் கிட்ட நம்ம எதுக்கு போறோம்? பிரச்சனை தீரணும், வலி மாறணும், வியாதி போகணும். ஆனா இந்த வசனம் சொல்லுது, இந்த அம்மா டாக்டர் கிட்ட போய் தான் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமீபத்துல ஒரு குழந்தைக்கு தப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த குழந்தை வாழ்க்கை போயிடுச்சு. நிறைய பேர் தப்பா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆயிடும். எங்க மனைவியோட அவங்க அக்காவுக்கும் சில ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து இல்லாத வியாதிகள்லாம் மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து அதெல்லாம் சைடு எஃபெக்ட் ஆகி அவங்க பிரச்சனை வரும். டாக்டர் கிட்ட நம்ம போறதே நம்ம வலி மாறணும், வியாதி மாறணும். ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆயிடுது, வைத்தியர்னால பிரச்சனையே வந்துடுது. ஆனா தேவாதி தேவன் ஆண்டவர் அந்த அம்மாவை சுகமாக்கினார், அந்த அம்மாவை குணமாக்கினார். நம்ம ஜாய்ஸ் நாகம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்ப நாட்கள்ல நாங்க அது பக்கம் ஊழியெல்லாம் பண்ண போனா கிட்டே சேர்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வந்து ஜபத்துல உட்கார்ந்தாலும் அவங்க வரமாட்டாங்க, ரொம்ப எதிர்பார்த்தா இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு பெரிய வியாதி வந்தது. எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தாங்க. டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு சொன்ன போது அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க இதுக்கு மேல ஒன்றும் முடியாது, அவங்க இங்க இறக்குறத நீங்க வீட்டுல கொஞ்சம் நாள் வீட்டுல வச்சுக்க, ஒரு 2 நாள் அவங்க இறந்துருவாங்க, நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தேவையான சாப்பாடம் கொடுங்க, சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்க சொல்லுங்க, அப்ப அவங்க ஆறுதலா இறந்து போவாங்க சொல்லி. அப்ப நானும் என் மனைவியில போயிட்டு போய் ஜெபம் பண்ணும் போது 2 நாள் இறந்துருன்னு சொன்னவங்க 2 வருஷம் கிட்ட உயிரோட நல்லபடியா ஆண்டவர் நல்ல பூரண ஆயுளோட தான் அவங்க இறந்து போனாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு தலையை மனம் திரும்பினாங்க, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நல்லா தொடர்ந்து நம்ம சபைக்கெல்லாம் அவங்க வராங்க. அப்போ கர்த்தர் யார் மருத்துவர்களால் மனுஷனால முடியாததையும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அவர் நமக்கு நம்ம வியாதிக்கும் அவர் போதுமானவர். அவருடைய வல்லமை நம்ம வியாதிக்கு போதுமானது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் போதுமானவர். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்கு தத்துவம் நீர்